ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாசி பருப்பில் ஒரு அல்வா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 பருப்பை இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா வறுத்து எடுத்த பிறகு ஒரு தட்டில் வச்சிடலாங்க. இப்போ இதே பேனில் நம்ம வேக வச்ச பருப்பை இதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கலரும் போது என்ன செய்யுங்க, லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக வாயில் வச்சோன்னே கரையுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுலையே நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதோட கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் ஆகிட்டுன்னு. இப்போ வாங்க, ஒரு கப் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சதோட எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இது அடுப்பில் இருந்தால் போதுங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்ததோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டா நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி உள்ளே போயிருங்க. வச்சதும் தெரியாது, உள்ளே போனதும் தெரியாதுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.